அமெரிக்க விமானத்தில் வந்த பொருள் யாழ் மாவட்ட அரசு அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. வடக்கில் பாலம் புனரமைப்பு பணியில் ஈடுபடுவதற்காக இந்திய ராணுவ பொறியியல் அணியைச் சேர்ந்த 37 இந்திய ராணுவத்தினர். அணியா விளக்கு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கண்டனம். உள்ளக விளையாட்டரங்கு வேண்டுமென கோரி போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அம்பட்டிய தேரரை இதுவரை கைது செய்யாதது ஏன்? நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பேருந்துடன் வெள்ளத்தில் சிக்கிய பல்கலை மாணவர்களின் நன்றி கடன். மட்டக்களப்பில் காவல்துறை காவலில் இருந்த தமிழ் இளைஞன் மரணம். சாணக்கி நம்பி விடுத்த கோரிக்கை. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க அரசின் நிவாரண பொதிகளுடன் கூடிய அமெரிக்க விமானம் இன்று காலை தரையிறங்கியது. குறித்த நிவாரண பொதிகள் அமெரிக்க ராணுவத்தினரால் இலங்கை விமானப்படை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. இதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான நிவாரண பொதிகள் இன்று மதியம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் விமானப்படை அதிகாரிகளால் கையளிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்திற்கென 192 பிரீமா நூடில்ஸ் பட்டிகளும் 150 கோதுமை மா மூடைகளும் கையளிக்கப்பட்டது. வெள்ள அனர்த்தம் காரணமாக சேதமடைந்த A35 பரந்தன் முல்லைத்தீவு வீதியின் 11வது கிலோமீட்டரில் உள்ள பாலம் புனரமைப்பு பணியில் ஈடுபடுவதற்காக இந்திய ராணுவ பொறியியல் அணியைச் சேர்ந்த 37 இந்திய ராணுவத்தினர் இன்றைய தினம் கிளிநொச்சிக்கு வருகை தந்து புனரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் இலங்கை ராணுவத்தினர் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்களும் இணைந்து பாலம் புனரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் கிளஞ்சி மாவட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் இந்த பரந்தன் வீதியில சரியான சிரமத்தை எதிர்நோக்கி கொண்டு நாங்கள் அந்த பாலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எங்களுக்கு அங்காலையும் போயிடலாம், இங்காலையும் போய் வெள்ளக்காரரையும் கொண்டு போயிடாது சரியான சிரமம். அங்கே இருந்து இப்போ எங்களுக்கு இந்திய ராணுவ உதவி செஞ்சபடியா அங்கே இருந்து இந்திய ராணுவம் நேரடியாக வந்து எங்களுக்கு இந்த பாலத்தை புனர்வச்சித்தாரன்னு சொன்னபடியா எங்களுக்கு பெரிய ஒரு இலங்கை மக்கள் சார்பில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு அவளுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டிய கடமை ஒன்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். இலங்கையில் வந்துட்டு பரந்தன் முல்லைத்தீவு ரோடுல வந்துட்டு 11வது கிலோமீட்டரில் ஒரு பாலம் உடஞ்சிருக்குன்ட்டு அந்த பாலத்தை கட்டி கொடுக்கறதுக்காக இந்தியன் ஆர்மியிலேருந்து இன்ஜினியர்ஸ் ஆனால் எங்களை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஸ்ட்ரைக் ஒன் ஷாப்பர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் பெய்லி பிரிட்ஜ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போட்டு கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு இந்த வழி வந்துட்டு முக்கியமான வழி, அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பணத்தை நாங்கள் கட்டி கொடுத்து இலங்கை மக்களுக்கு உதவி பண்ணுவோம். செம்மணியில் அமைந்துள்ள அணையா விளக்கு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட நடவடிக்கை குறித்து கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளமாக அமைந்துள்ள இத்தூவியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சேதம் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புகளுக்கும் எதிரானது என அவர் குறிப்பிட்டார். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை விரைவில் அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நிலவும் அமைதி மற்றும் சமூக ஒற்றுமையை எந்தவிதமான எதிர்மறை கைதுகளும் பாதிக்க அரசு அனுமதிக்காது. மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இப்படியான நடவடிக்கைகளை தடுக்க சமூக ஒத்துழைப்பும் அவசியம் எனவும் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தினார். இதேவேளை அணையா விளக்கு நினைவு தூவியை சேதப்படுத்தியவர்களை கைது செய்யுமாறு யாழ் போலீஸ் நிலையத்தில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் முறைப்பாடொன்றினை பதிவு செய்துள்ளார்.
விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ்ப்பாண மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் பழைய பூங்கா வளாகத்தில் அண்மையில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நாட்டப்பட்டது. இந்நிலையில் பழைய பூங்காவுக்கு மத்தியில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் நடைபெறும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் அண்மையில் இடைக்கால தடை கட்டாணை ஒன்றை வழங்கியது. இந்நிலையில் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு தேவை என்பதனை வலியுறுத்தி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் பேரணியை முன்னெடுத்தனர். சென்ட் பாஸ்கோ ஆரம்ப பாடசாலை முன்பாக கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக பழைய பூங்கா பகுதிக்கு சென்று அப்பகுதியை பார்வையிட்டதுடன் இறுதியில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதிக்கான மகஜரை மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் கையளித்தனர். குறுகிய பிரதேசத்தை கொண்டு உள்ளரங்கு அமைப்பதற்கு மரங்களற்ற ஒரு பிரதேசத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே எந்த ஒரு புதிய மரங்களையும் தடுக்கப்படவில்லை. ஆனால் எனக்கு தெரியும், நான் சிறுவனாக இந்த காலத்தில் செஞ்சோர்களில் கடந்த 11 வருடங்களாக 77ஆம் ஆண்டு 86ஆம் ஆண்டு வரை 11 வருடங்களுக்கு நான் அங்கே விடுதியிலிருந்து கல்வியேற்றினான். இந்த இதில் இருந்த தற்போது பிரதேச செயலகம், தேர்தல் திணைக்களங்கள், இப்படி எங்களுடைய வடமாகாண மின்சார சபை அமைக்கப்பட்ட இடங்களில் பாரிய மரங்களை போது நின்றது. அந்த பாரிய மரங்கள் தரிக்கப்பட்டுத்தான் இந்த கட்டிடங்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கே தவிர அங்கே வெட்ட வழிக்கு அமைக்கப்படவில்லை. அப்போது இந்த சூழலியலாளர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தங்களை கார்த்திகை மர நடுகை மாதம் என்று சொல்கின்ற கொண்டாடி கொள்கிற சூழலியலாளர்கள் இங்கே போனார்கள். அல்லது இந்த மரநடுகை ஆர்வலர்களால் நட்ட மரங்கள் எத்தனை முளைச்சிருக்கு, அவர்கள் அதே இடத்துல திருப்பி கொண்டு நடுவார்கள். இதான் நடக்கிறது. இங்கே நடப்படுற மரங்களவையும் பராமரிக்கப்படுவதில்லை. ஆக உண்மையில இந்த பூங்கா எனக்கு தெரியும் வரலாற்று ரீதியாக 100 வருஷத்துக்கு மேலே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எங்களுடைய அதுக்கு இதுக்கு பதிலாக இது அப்போ வெள்ளக்காரர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது அந்த ஆளுநர் மாளிகைக்குரிய இடமாக இருந்தது. அப்போது வெளி பார்வையாளர்கள் பொதுமக்கள் போவதற்கு தடை விதிக்கப்படுறது. அதுக்கு பின்னர் இன்று வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக இந்த பூங்காக்களை யாரும் போய் வர இயலாது. இந்த கேட்டை நீங்க தாண்டி நீங்க போயிடாது உங்களுக்கு. இது யாருக்காக இப்ப நாங்க பேணி பாதுகாக்கிறோம்? இயற்கை சூழலுக்கு போதிய மரங்கள் யாழ் நகர்பகுதியில் போதிய மரங்களுக்கு எங்கட புவியியல் பேராசிரியர் சொல்றாரு, யாழ்ப்பாணத்தில் நகர்பகுதியில் மரங்கள் கூடிட்டு அதனால விளைச்சல்கள் குறைவா இருக்கு. சின்ன மரங்கள் எல்லாம் டவுன் ஏரியா நெருக்கமாக இருக்கிறது, விளைச்சல் இல்லை. ஆக இதுல இருந்து வர ஆக்சிஜனால தான் நாங்கள் எல்லாரும் வாழ போறோம். யாழ்ப்பாண மக்கள் எல்லாரும் செத்து போறான்னு சொல்லி கவலைப்படுறோம். எல்லாம் சூழலியலாக ஆர்வலர்களோ கவலைப்படுறது எனக்கு வேடிக்கையானது. இங்கே குறிப்பிட்டு செல்லக்கூடிய என்ன மரம் இருக்கிறது? கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக ஏலமட புருவ அனுபவம் எனக்கு தெரியும். 50 வருஷம் வரலாறு எனக்கு தெரியும். 50 வருஷம் அந்த 40 வருஷத்துக்கு இந்த செஞ்சோஸ்கில் நான் கல்வி வேண்டதான். ஆகவே 50 வருஷம் 100 வருஷம் வரலாற்று கொண்ட இதுல 200 வருஷம் வரலாறு சொல்லி 100 வருஷம் எந்த ஒரு பொதுமக்கள் பாவனைக்காகவும் திறந்து விடப்படாத ஒரு பூங்கா. இதை யாருக்காண்டி நீங்க பாதுகாக்கிறீங்க? இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் தற்போது பாதுகாக்கப்படுகின்றதா? ஒன்று மணி நாங்கள் சொல்றோம், ஆங்கிலேயராலே கட்டப்பட்ட இந்த கச்சேரி இடிக்கக்கூடாதுன்னு சொல்கின்ற இந்த சமூகம், ஆங்கிலேயராலே வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் நடப்பட்ட இந்த மரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லப்பட்ட சமூகம், எங்களுடைய மன்னர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அரண்மனைகளை பாதுகாப்பதற்கு என்ன முயற்சி நீங்க செய்தீர்கள்? இங்க நிறைய எங்களுடைய மரபு சின்னங்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய இருக்கின்றது, வடக்கு மாநிலத்தில் நிறைய இருக்கின்றது. இவர்கள் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் இங்க தற்போது ஒவ்வொரு நாளும் சங்கிலியன் மந்திரி அரண்மனை ஒவ்வொரு நாளும் கீழே கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே உண்மையிலே இவர்கள் அதனை பராமரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்றார்கள்? ஆனால் பிரிட்டிஷ் காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த முன்னே தெரிகின்ற பழைய கச்சேரியை பாதுகாக்கிறதுக்கும் அவர்கள் வாழ்ந்து அனுபவிச்ச அந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக எங்களுடைய ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்க நீங்க அனைத்து பொதுமக்களும் என்ற உண்மையில இவர்களுடைய பேச்சுகளை நம்பிக்கொண்டு வீட்டில் இருக்கிற அல்லது சமூக ஊடகங்களை கருதி தெரிவிக்கின்ற அனைவரும் தயவு செய்து ஒரு முறையாவது இந்த பழைய பூங்காவை நீங்க சுற்றி பாருங்கள். அதற்கு பின்னர் இந்த பிள்ளைகளுடைய இந்த சிறுவர்களுடைய கோரிக்கை நியாயமானதா நியாயமற்றதா என்பதை நீங்க விளங்கிக் கொள்கிறீர்கள். தயவு செய்து உண்மையிலே நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பண்பாடுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வந்தாலும் அதை குழப்புற பண்பாடு, எங்களுடைய மரபுகளை பாரம்பரியத்தை சொல்லி குழப்புற பண்பாடு தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உண்மையில யாழ் மத்திய ஸ்விமிங் பூல் எங்களுக்கு தேவை, ஒரு ட்ரைனிங் ஸ்விமிங் பூல் தேவை. ட்ரைனிங் ஸ்விமிங் பூல் எங்களுக்கு தேவை. நாங்கள் இதை பற்றி படிப்பிக்கிறோம். சிறுவங்கால டைவிங் காம்படிஷன், டைவிங்கை பழக்கக்கூடிய ஸ்விமிங் பூலில் டைவிங் பழக்கக்கூடிய எந்த ஒரு கோச்சஸ் ஸ்ரீலங்காவில் இல்லை. இன்டர்நேஷனல் லெவலுக்கு எங்களுடைய ஆக்களை கொண்டு வரதுக்கு தரமான ஆக்கள் இல்லை. இங்கே இன்டர்நேஷனலுக்கு இங்கே இருந்து ஒருத்தரும் போகிறேன். ஆகவே நாங்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை யாரு கொண்டாடுறன்னு தான் பார்ப்போம், அதை யாரு செய்கிறான்னு தான் பார்த்து அதை குழப்போம். உண்மையில இது இதற்குரிய அடிக்கல் நாட்டு
ஒரு சர்வதேச நிதி மூலம் அல்லது புலம்பெயர் மக்கள் நிதி மூலம் இது அத்திவாரமிடப்பட்டிருந்தால் விவரம் குழப்பிருக்க மாட்டோம். தற்போது ஆட்சியில் உள்ளவர்களால் இந்த திட்டம் செயற்படுத்துற காரணத்தால் சில அரசியல் காரணங்களுக்காக இதை சிலவர் குழப்பது முற்படும். தயவு செய்து எங்களுக்கு எதிராக இதுக்கு எதிராக தடை உத்தரவு போட்ட சமூக ஆர்வலர்களிடம் நாம் வினயமாக கேட்பதுண்டு. தயவு செய்து நீங்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த சமூக அவலங்களை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள். தயவு செய்து நீங்கள் இருக்கிற ஒரு சாதகமாக உங்களை நாங்கள் எதிர்க்க விரும்பவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட உரிமை, தன்னுடைய இயற்கையை பாதுகாக்க தனிப்பட்ட உரிமை, அதில் எந்த வித மாற்றுக்கிறதில்லை. நீங்கள் வழக்கு போட்டதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் எங்களுடைய தேவையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. தயவு செய்து 170 மில்லியன் வருது என்று சொன்னால் அதனை திருப்பி போட மாட்டேன். என்னை பொறுத்தவரை நான் ஒரு விரிவாளர்களில் நான் ஒரு விளையாட்டுத்துறை விரிவாளர்களில் என்னுடைய கணிப்புகளை நான் சொல்லுங்கள். ஒரு இயற்கையான ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு இயற்கையான ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கட்டாயம் அவசியம். இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மசில்ஸ் கிளாம்ப் பண்ணுவதும். இரண்டாவது ஒரு போக்குவரத்து இலகுவாக ஆக்சஸ் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் இலகுவாக போக்குவரத்து செய்யக்கூடிய பாதை தேவை. ஆகவே தயவுசெய்து இதை கொண்டு கோப்பாயில் அமைப்பதன் மூலமோ அல்லது தீவு பகுதி பிரதேசங்களில் மண்டலியை விட தூரமான பிரதேசங்கள் அமைப்பதன் மூலமோ மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு தயவு செய்து நீங்கள் உங்களை நாங்கள் எதிர்க்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு நாங்கள் எதிர்க்கவில்லை. நீங்களுக்கா தயவு செய்து இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள். இந்த பூங்காவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய கட்டிடங்களை நீங்கள் பாருங்கள். ஆகவே உண்மையிலே இதற்குரிய ஆதரவை நீங்களும் எங்களோட இணைந்து வழங்க முன்வர வேண்டும் என நாங்கள் எடுத்தால் பயிற்சிப்பாளராக இருக்கிறேன். மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னன்னு சொல்லலாம். நாங்கள் தேசியத்துக்கான அல்லது அதை தாண்டியதற்கான ஒரு பயிற்சி செயற்திட்டங்களை நாங்கள் முன்னோக்கி சென்று போது எங்களுக்கு தடையாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த இண்டோர் ஸ்டேடியம் என்பது இல்லாது. அதிலும் மழை காலத்தில் ஏற்கனவே கூறப்பட்டது போல மழை காலம் வந்தால் ஒரு 3 மாதத்துக்கு பயிற்சிகளே இல்லாமல் தான் மாணவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருந்துவிட்டு அதற்கு அடுத்த மாதங்களில் ஜனவரிகளில் ஆரம்பிக்கின்ற போட்டிகளுக்கு மாணவர்கள் செல்வதில்லை. காரணம் வெற்றிகளை ஈட்ட முடியாத காரணங்களாக உள்ளது. அதே நேரத்தில் இவ்வாறான இண்டோர் ஸ்டேடியம் இல்லாமல் பயிற்சிகளை எடுத்துவிட்டு தேசிய மட்ட போட்டிகள் நடைபெறும் பொழுது அகில போட்டிகள் எல்லாம் இண்டோர் ஸ்டேடியங்களில் நடைபெறுகின்ற போது இதற்கு பழக்கப்பட்ட மாணவர்கள் அந்த போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றிகள் அவர்களிடம் தகுதிகள் இருந்த போதிலும் அவர்களிடம் திறமைகள் இருந்த போதிலும் வெற்றிகளை ஈட்ட முடியாத தன்மை ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறான காரணங்களை தவிர்ப்பதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமானதாக எதிர்காலத்தில் நமது வீரர்களுக்கு அமையும். அதேவேளை இன்று எமது மாவட்டம் மாத்திரமல்ல பிற மாவட்ட வீரர்கள் கூட இதனால் இந்த இடத்தில் கட்டுவதன் மூலமாக பெரிய அளவு பயனை பெற முடியும். காரணம் இது அனைத்திற்குமே பொருத்தம். ஒரு கிளிநொச்சியோ வவுனியாவிலிருந்து ஒரு போட்டிக்காக அல்லது பயிற்சிக்காக வரும் மாணவர்கள் ஏற்கனவே இடங்கள் தெரியாமல் வருகின்ற பட்சத்தில் இன்னும் 2-3 பஸ்கள் தாண்டி ஒரு இடத்துக்கு சென்று பயிற்சிகளை எடுத்துவிட்டு வீடு திரும்புதல் என்பது சாத்தியப்பாடாக அமையாது. ஆனால் இது ஒரு பிரதான வீதியில் அமைந்துள்ளமையினால் ஒரு வாகனத்தில் வந்துவிட்டு அதே இடத்தில் இறங்கி நடந்து சென்றுவிட்டு மீண்டும் அவர்கள் வீடு திரும்ப பாதுகாப்பாக செல்லக்கூடிய வசதிகள் உள்ளது. இது ஒரு பெண்கள் என்ற ரீதியில் பார்க்கும்போது கூட பெரிய அளவில் ஒரு பயனுள்ளதாக இந்த இடமும் அமையும், இந்த இண்டோர் ஸ்டேடியம் அமையும். ஆகவே இதனை எவ்வாறாயினும்
இந்த இடத்தை எங்களுக்கு பெற்று தந்து இந்த கட்டிடம் மிக விரைவில் அமைய பெற்று இன்னும் பல வீரர்களை இந்த மாவட்டம் உருவாக்க வேண்டும். தற்போது கூட கூடைப்பந்தாட்டத்தில் வலைப்பந்தாட்டத்தில் தேசியம் தாண்டி பல வீரர்கள் இருக்கின்றார்கள். அது 1, 2 என்பதை தாண்டி 10, 15 மாறுவதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமாக அமைவதற்கு உதவ வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். வலைப்பந்தாட்ட சங்கத்துடைய செயலாளர் என்ற வகையிலே நாங்கள் இன்று சிந்திப்பது எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கான ஒரு இதாக நிற்கின்றார். ஏனென்று சொன்னால் நாங்கள் முன்னைய காலத்திலே விளையாடுகின்ற போது இவ்வாறான இடம் இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ பின்னடைவை சந்தித்திருக்கின்றோம். ஆகவே எதிர்கால சந்தைக்காக நிச்சயமாக இந்த இடம் எங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. அதுவும் இலைமறை காயாக எத்தனையோ மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பயிற்சி கொள்வாங்குவதற்கு மிகவும் பொருத்தமான இடம். இந்த முன்னேற குறிப்பிட்ட மாதிரி உண்மையிலேயே எதிர்காலத்தில் எங்களோட சமுதாயம் வேறு திசைகளுக்கு மாறாம். உதாரணமாக போதை வஸ்துக்கு அடிமையாகாமல் இப்படி ஒரு உள்ளக அரங்கை நாங்கள் இந்த இடத்திலே நிறுவதால் நிறைய மாணவர்கள் தங்களுடைய நேரங்கள் இதில் எல்லா விளையாட்டுக்கும் உகந்த ஒரு இடமாக இருக்கின்றது. எனவே நிச்சயமாக எங்களுக்கு இந்த இடம் அமைய பெற்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு அதை ஏற்படுத்தி ஜனாதிபதி அவர்களுக்கு முன்னிலைப்பட்டிருக்கின்றது. நாங்களும் இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்தில் அண்மையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதாக அறிகின்றோம். அதற்குரிய உத்தியோகபூர்வமான கட்டளை எதுவும் எங்களுடைய மாவட்டத்தில் இதுவரையில் கிடைக்கப்படவில்லை. ஆனால் தகவல் மூலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் இது சம்பந்தமாக கருத்துக்கள் எதையும் கூறுவதற்கு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால நான் இந்த இடத்துல உங்களுக்கு எந்தவித கருத்துக்களையும் கூற முடியாதவனாக இருக்கின்றேன். உங்களுடைய இந்த கடிதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் தொடர்பாகவும் நான் இந்த விடயத்தை அதுமாதிரி ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு பாரப்படுத்த நடவடிக்கை எடுத்தோம். தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக சட்டம் அதிபர் திணைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டது. அவரை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் முன்னிலைப்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் இதுவரை ஏன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவில்லை என்பதை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்டளையிட்டார். கடந்த 2023 10/23ஆம் தேதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இந்த தேரர் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக 2023 10/27ஆம் தேதி கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக ரணஜக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது. இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குறித்த தேரர் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடுநர் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதனையடுத்து நீதவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றத்தில் ஏன் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார். டிட்பா பேரிடரின் போது புத்தளம் ஏனையின் வீதியில் பெருக்கெடுத்த கலாஒயா வெள்ளத்தில் சிக்குண்ட பேருந்திலிருந்து மீட்கப்பட்ட மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் தமது மீட்பு நடவடிக்கைகளுக்கு துரித நடவடிக்கை எடுத்தமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனிடம் இன்று கடிதம் ஒன்றை கையளித்தனர். ஆளுநர் அலுவலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களின் உடல் மற்றும் உளநலம் குறித்து ஆளுநர் விசாரித்திருந்தார். பேரிடரின் போது தாம் எதிர்கொண்ட சவாலான அனுபவங்களை மாணவர்கள் ஆளுநருடன் பகிர்ந்து கொண்டனர். இதன்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தங்களது சக பயணியொருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட துயரச் சம்பவம் குறித்தும் அந்த தருணத்தில் அவர்கள் எதிர்கொண்ட நெருக்கடி நிலை குறித்தும் ஆளுநரிடம் விவரித்தனர். மேலும் மீட்பு பணிகளுக்காக வருகை தந்த 3 கடற்படை வீரர்கள் வெள்ளம் சூழ்ந்த இந்த ஆபத்தான சூழலில் 24 மணி நேரத்திற்கு மேலாக தம்முடன் தங்கியிருந்ததோடு வெள்ளத்தில் விழுந்த சிலரையும் உயிருடன் மீட்டனர் என்பதையும் மாணவர்கள் ஆளுநரிடம் நினைவுகூர்ந்தனர். இத்தகைய அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட
ஈடுபட்ட அந்த கடற்படை வீரர்களை சிறப்பிக்குமாறு ஜனாதிபதியிடம் பரிந்துரைக்குமாறும் மாணவர்கள் ஆளுநரிடம் விசேட வேண்டுகோள் விடுத்தனர். மிகவும் ஆபத்தான சூழலில் எவ்வித தாமதமுமின்றி மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவிய அனைத்து தரப்பினருக்கும் விசேடமாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி வழிநடத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக குறிப்பிட்ட மாணவர்கள் இந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் வகையிலான உத்தியபூர்வ கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்தனர். மாணவர்களால் கையளிக்கப்பட்ட குறித்த கடிதத்தை ஆளுநர் உடனடியாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அனுப்பி வைத்தார். மிதிவண்டி திருட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காவலில் இருந்தபோது உயிரிழந்த 23 வயது சிவனேசராசா டினோஷனின் மரணம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பின் சின்ன உப்போடையைச் சேர்ந்த டினோசன் டிசம்பர் 2ஆம் தேதி மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். எம்பியின் கூற்றுப்படி அவரது குடும்பத்தினர் கடைசியாக டிசம்பர் 2ஆம் தேதி மாலை இளைஞனை காவல் நிலையத்தில் பார்த்தனர். அங்கு அவர் காயமின்றி காணப்பட்டார். இருப்பினும் மறுநாள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர் தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக கூறுகின்றனர். சமூக ஊடக பதிவில் டினோசன் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு பின்னர் இறந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் கூறுகிறார். காவல்துறையினரின் செயற்கை போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான நோய் காரணமாக மரணம் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். அதே நேரத்தில் குடும்பத்தினர் காவல்துறையினரின் மிருகத்தனத்தை கூறுகின்றனர். மட்டக்களப்பில் இதுபோன்ற சம்பவம் இது முதல் முறையல்ல என்று சாணக்கியன் கூறினார். மட்டக்களப்பு காவல்துறையை சாராத சுயாதீன விசாரணையை வலியுறுத்தினார். யாராவது கைது செய்யப்பட்டால் அவர்களின் வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்திற்கு அரசு பொறுப்பு. எந்த குற்றச்சாட்டும், குறிப்பாக சைக்கிள் திருட்டு போன்ற சிறிய குற்றச்சாட்டு காவலில் உள்ள மரணத்தை நியாயப்படுத்தாது என அவர் தெரிவித்தார். பிரேத பரிசோதனை அறிக்கை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுரியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.